உங்கள்ல நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க மிருகங்கள் ரூபத்துல பேய்கள் நடமாடும் அப்படின்ற விஷயத்த. சோ நம்ம இன்னைக்கு கேட்க போற கதையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒண்ணுதான். மகேஷ்னு ஒருத்தன் ஃபுல்லா குடிச்சிட்டு பைக்ல சிக்கன் பிரியாணி பொட்டலத்தை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். அவன் வந்துட்டு இருக்கும்போது ரோட்ல யாருமே இல்லாத வெளிச்சம் கம்மியான ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பைக் அப்படின்னு நின்னுது. சரி, ஏன் பைக் நிக்குது அப்படி சொல்லிட்டு அவனும் இறங்கி பாக்குறான். பைக்ல எந்த ப்ராப்ளமும் இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியல. சோ மறுபடியும் ஸ்டார்ட் பண்றான். ஆனா வண்டி ஸ்டார்ட்டே ஆகல. என்னன்னே அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ பைக்கை நிறுத்திட்டு இறங்கி கீழே பார்த்துட்டு இருக்கான் பைக்கை. அப்போ அந்த பைக்குக்கு பின்னாடி ஒரு கருப்பு கலர் பூனை ஒண்ணு வந்து நிக்குது. அதை பார்த்தவொன்னே அவனுக்கு பெரிய ஆச்சரியம் எல்லாம் இல்ல. சோ ஆல்ரெடி அவன் போதையில வேற இருக்கான். அவன் வந்து அந்த பூனையை துரத்துறான் போக சொல்லி. ஆனா அந்த பூனை அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. அப்படியே நின்று அவனை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கு. அவனுக்கும் ஒண்ணுமே புரியல. ஏன் இது இப்படி இருக்கு? பூனைன்னா நார்மலா ஒரு பூனை பாத்தீங்கன்னா நீங்க துரத்தனா அது ஓடிடும். ஆனா இந்த பூனை பாத்தீங்கன்னா ஓடவும் இல்ல, இதுவும் பண்ணல, அப்படியே நின்று இவனையே முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க பூனை. ஸோ அதனால அவன் என்ன பண்றான்னா, சரி அது பூனை தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசா கண்டுக்கலாம். அவன் விட்டுட்டு மறுபடியும் என்ன பண்றான்னா பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கான். பைக் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸ்டார்ட் ஆனாலும் ஓகே அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து வண்டி எடுத்துட்டு வந்துட்டே இருக்கான். மறுபடியும் கொஞ்ச தூரம் வந்து ஒரு டேர்னிங்ல திரும்பும் போது பாக்குறான். பார்த்தா அங்க அந்த பைக்கு ஸ்டாப் ஆன இடத்துல இருந்த அந்த கருப்பு பூனை அந்த டேர்னிங் கிட்ட நின்றுட்டு இருக்கு. இப்பதான் அவனுக்கு பயங்கரமா ஆச்சரியமா இருக்கு. எப்படி நம்ம அங்க பார்த்தா அதே பூனை மாதிரியே இருக்கு, ஆனா இங்கேயும் நின்றுட்டு இருக்கே அப்படி சொல்லிட்டு என்ன பண்றான்னா வண்டியை நிறுத்திடுறான். பயங்கரமான போதையில வேற இருக்கான். ஸோ வண்டியை நிறுத்திட்டு என்ன பண்றான்னா இறங்கி போயிட்டு அந்த பூனையை துரத்துனா அது ஓடவே இல்லை. அது அங்க எப்படி பண்ணிச்சோ நின்று அவனையே முறைச்சு பார்த்துதோ சேம் அதே மாதிரி அங்கேயே நின்று முறைச்சு அவனையே பார்த்துக்கிட்டே அந்த பிரியாணி பொட்டலத்தை பார்க்கணும். உடனே அப்பதான் அவனுக்கு நோட்டீஸ் பண்றான், ஓ இந்த பிரியாணியை பார்த்துட்டு தான் அந்த பூனை பின்னாடியே வந்திருக்கு போல, பாரு எவ்வளவு தூரம் இது கூடவே வந்திருக்கு அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தாலும் அவன் ஆல்ரெடி போதையில இருக்கனால அந்த பூனைக்கு எந்த இதுவும் வைக்காம என்ன பண்றான்னா அங்க பக்கத்துல இருக்க ஒரு கல் எடுத்து அந்த பூனையை அடிக்கிறான். கல்லு வந்து அந்த பூனை மேல பட்டுடுது. பட்ட உடனே அந்த பூனை வந்து ஒரு வித்தியாசமான சத்தமா, பூனை மேல கல்லை அடிச்சோன்னா எப்படி சத்தம் போடுமோ அந்த மாதிரி இல்லாம அது ஒரு டிஃப்ரெண்ட் சத்தமா போட்டு அங்கிருந்து ஓடி போயிடுது. போனோடனே இவனை என்ன பண்றான்னா அந்த பிரியாணி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். ஸோ வீட்டில் அவன் யாருமே இல்லை, இவன் மட்டும் தனியாக தான் இருக்கான். ஸோ வீட்டுக்கு வந்தவொடனே என்ன பண்ணுறான்னா கை கால்லாம் அலம்பிட்டு போயிட்டு அந்த பிரியாணி பொட்டலத்தை எடுத்து வச்சு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு மீதி இருந்த அந்த எலும்பு துண்டு அந்த பொட்டலத்தெல்லாம் அப்படியே இது பண்ணி வெளில எடுத்துன்னு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குப்பை தொட்டில். அப்போவே பார்த்தீங்கன்னா மணி 11 12 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ குப்பை தொட்டில் போடலான்ட்டு அந்த கதவை திறக்கும் போது பார்த்தா அந்த குப்பை தொட்டி பக்கத்துல அந்த கருப்பு பூனை நின்றுட்டு இருக்கு. இப்பதான் அவனுக்கு வந்து லைட்டா பயம் வரவே ஆரம்பிக்குது. எப்படி இந்த பூனை இங்க வந்தது? வாய்ப்பே இல்லைல்ல. இவ்வளவு தூரம் ஒரு பூனையால ஓடி வர முடியுமா, இல்ல நடந்து வந்தா கூட இவ்வளவு தூரம் வர முடியுமா அப்படின்ற ஆச்சரியம் அவனுக்கு. எப்படி இந்த பூனை இருக்கு அப்படி சொல்லிட்டு என்ன பண்றான்னா இப்போ அவன் பெருசா கண்டுக்கல. அந்த குப்பை தொட்டியில அந்த குப்பையை போட்டுட்டு அங்க வந்து உள்ள வந்து படுத்த உடனே அன்னைக்கு நைட்டே அவனுக்கு ஒரு பயங்கரமான கனவு வருது. அந்த கனவு என்ன பண்றான்னா அந்த கனவுல இவன் ஒரு இடத்துல போயிட்டு இருக்கான். சுத்தி காடா இருக்கு, யாருமே இல்லாத அந்த காட்டு பகுதியில இவன் மட்டும் தனியா நடந்து போயிட்டே இருக்கான். அப்போ ஏதோ வித்தியாசமான சத்தம் கேட்குது. என்ன சத்தம் திரும்பி பார்க்கும்போது ஒரு பூனை, அதே கருப்பு பூனை, அவன் நேர்ல பார்த்த அதே கருப்பு பூனை கனவுல வருது. இவன் நடந்து போக அந்த பூனை வந்து இவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வருது. இவனும் வந்து வேகமா நடந்து போயிட்டே இருக்கான். அதுவும் பின்னாடியே வருது. ஒரு கட்டத்துல என்ன பண்றான்னா பயந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். அந்த பூனை இவனை வேகமா துரத்திக்கிட்டே வருது. அவன் கிட்ட வந்து பிடிக்கலான்னு அந்த பூனை பாயும் போது டக்குன்னு இவன் கனவுல இருந்து எழுந்து பார்த்தா மணி அப்போ 2 கிட்ட ஆகிருக்கு. தூக்கமே அதுக்கப்புறம் வரவே இல்லை. சரி நீ எழுந்து போயிட்டு தண்ணி குடிக்கலான்னு தண்ணி குடிச்சிட்டு ஒருவேளை அந்த பூனை இன்னும் அங்க இருக்குமா, குப்பை தொட்டி கிட்ட அந்த பூனை இன்னும் இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா கதவை ஓபன் பண்ணி வெளில போயெல்லாம் பார்க்காம வீட்டுக்குள்ள இருந்த மாதிரி பொறுமையா எட்டி பார்த்தா அவனுக்கு ஒரு பயங்கரமான ஆச்சரியம். என்னன்னா அந்த பூனை இன்னும் அப்படியே உட்கார்ந்து இவங்க வீட்டையே பார்த்துட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னா அவனுக்கு ரொம்ப பயமாயிடுது. என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ என்ன பண்றான்னா இப்போ அவன் தனியா தான் இருக்கான். சரி எதுவாக இருந்தாலும் காலைல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா வீட்டுக்குள்ள போயிட்டு சரியா தூங்கவே இல்லை. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா முழிச்சுட்டே இருக்கான். அடுத்த நாள் காலைல விடிஞ்ச உடனே அவன் வெளில வந்து பாக்குறான். பார்த்தா அந்த குப்பை தொட்டி ஆண்ட அந்த பூனை. ஆனா மொத்த குப்பைகளையும் கிளறி போட்டு அந்த குப்பை தொட்டி சுத்தி ஃபுல்லா குப்பைங்கெல்லாம் செதறி போய் அப்படி இருந்திருக்காது. அதை பார்த்துட்டு அவன் ஓகே பூனை போயிட்டு இருக்கு போல, இது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அவன் வேலைக்கு போயிடுறான். ஸோ வேலைக்கு போயிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். ஈவினிங்ல வீட்டுக்கு வந்த உடனே
நேற்று நைட்டும் சரியாக தூங்காததுனால இப்போ அவனுக்கு வந்து பயங்கர டயர்டாகவே இருக்கான். வீட்டில் அவன் தனியாக இருக்கனால வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து தான் சாப்பிடுவான். ஸோ என்ன பண்ணுறான்னா அதே மாதிரி இன்றைக்கும் போயிட்டு ஒரு பரோட்டா அவன் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ சாப்பிட்டு கிஃப்ட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு மணி 8, 8:30 இருக்கும். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறான்னா சரி இந்த குப்பையை வெளில போட்டு வந்துடலாம் ஏந்து போயிட்டு குப்பை தொட்டிக்கிட்ட போகிறான். பார்த்தா அந்த கருப்பு பூனை இப்போ அந்த குப்பை தொட்டிக்கிட்ட இருக்குது. இப்போ அவனுக்கு பயங்கரமான ஆச்சரியம். இப்போ அவன் போதையிலலாம் இல்லை. ஸோ எப்பறம் இந்த பூனை இங்கே இருக்குது, நம்ம வர வழியில் பார்த்தோம் அன்றைக்கி, அப்போ இருந்தது ஓகே, ஆனால் நேற்றே போயிடுச்சு, மறுபடியும் எப்படி இது இந்த இடத்துக்கே வருது, ஒருவேளை நம்ம ஏதோ வைக்கிறோம் அப்படின்றதுனால இந்த பூனை வருதோ அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அது துரத்துறான் இப்போ சொல்லி. ஆனால் இப்போவும் சேம் அந்த பூனை வந்து ஓடவே இல்லை, நின்று முறைச்சி இவனை பார்த்துக்கிட்டே இருக்கு. அது கத்தவும் இல்லை, எதுவுமே பண்ணல, ஆனால் இவனை பார்த்துக்கிட்டே இருக்கு. இவனும் துரத்த ட்ரை பண்ணுறான், ஆனால் அது நகரவே இல்லை. எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குப்பையை போட்டு இவன் உள்ளே வந்துடுறான். வந்து அவன் தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுதுன்னா அவனுக்கு முழிப்பு வந்துடுது. திடீர்னு வேர்க்க ஆரம்பிக்குது. தூக்கமே வரல. என்ன நடக்குதுன்னு அவனுக்குமே புரியல. சரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து படுத்துக்கலாம் அப்படின்னு எழுந்து போகிறான். ஸோ அவங்களோட பாத்ரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில், அதாவது அந்த காம்பவுண்டுக்குள்ளே வீட்டுக்கு வெளில இருக்கும். ஸோ அப்படி அவன் எழுந்து போகும்போது ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வெளில வரும்போது திடீர்னு அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. அந்த பூனை இப்போ இருக்குமா அப்படின்ட்டு ஒரு டவுட் வந்திருக்கு. சரின்னு என்ன பண்ணியிருக்கான்னா வெளில போகாமல் உள்ளே இருந்து அப்படியே பொறுமையாக எட்டி பார்த்துருக்கான். பார்த்தா அவனுக்கு ஒரு பயங்கரமான ஆச்சரியம் என்னன்னா அந்த பூனை அங்கே இல்லை. ஆனால் அங்கே ஒரு பொண்ணு வந்து அந்த குப்பை தொட்டிக்குள்ளே, அதாவது குப்பை தொட்டி வெளியிலேருந்து தலையை குப்பை தொட்டிக்குள்ளே விட்டு எதையோ தேடிட்டு இருக்கா ஒரு பொண்ணு. இதை பார்த்தோன்னா அவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இந்த டைமில் ஏதோ ஒன்று பிளாக் கலரில் சாரி கட்டிக்கிட்டு அந்த குப்பை தொட்டிக்குள்ளே பார்த்துட்டு இருக்கான். பார்க்க வந்து இப்போது நிறைய ரோட் சைடில் பெக்கர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா குப்பை தொட்டில் இருக்க எல்லா பொருளையும் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அப்படி இருந்தால் கூட இந்த நேரத்துக்கு யார் அப்படி இருப்பா? ஆனால் அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியலையே, இந்த நேரத்துக்கு இந்த குப்பை தொட்டில் அவள் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு இவனுக்கு பயங்கரமான ஆச்சரியம். ஆனால் போய் கேட்கலாமா வேணாமான்னு தெரியல, அன்டைம் வேற, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரின்ட்டு இவன் என்ன பண்ணுறான்னா உள்ளே போயிட்டு டைம் ஆகுது என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறான். பார்த்தா மணி அப்போ கரெக்டாக ஒரு 2 மணி கிட்ட ஆயிருக்கு. ஒன்று அவனுக்கு இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அமைதியாக சரி நம்ம அமைதியாக படுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக படுத்துட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து வெளில வந்து பார்க்கும்போது சேம் அந்த குப்பை தொட்டி எப்படி இருந்ததோ முந்தானது எல்லாத்தையும் பிச்சு போட்ட மாதிரி அதே மாதிரி இப்பவும் இருக்குது. உடனே அவன் வந்து ஃபோன் பண்ணி கார்பரேட் ஆஃபீஸ் கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி குப்பை தொட்டி ரொம்ப இதுவாக இருக்குது, சீக்கிரம் குப்பையெல்லாம் அள்ளிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். சரி சார் அப்படின்ட்டு அவங்களும் வச்சிடறாங்க. அன்றைக்கி வந்து அவங்க எல்லா குப்பைகளும் அள்ளிட்டு போகிறாங்க. அன்றைக்கி நைட்டும் அதே மாதிரி வெளில இருந்து சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து அவன் சாப்பிட்றான். அவனுக்கு இப்போது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு தனிமையாக இருக்கும்போது தான் அந்த யோசனைலாம் வருது. நம்ம நேற்று பார்த்தோமே ஒரு பொண்ணு நடுராத்திரி, யாராக இருக்கும் அவள்? உண்மையிலே பெக்கராக இருப்பாங்களோ? உண்மையிலே அந்த சைடில் யாராவது அந்த ரோட் சைடில் படுத்துட்டு இருக்க பொண்ணாக இருக்குமா, இல்லை யாராக இருக்கும்? அந்த பூனை வேற நேற்று இல்லையே அப்படின்ற மாதிரி அதே தாட்லாம் வந்துகிட்டே இருக்கு அவனுக்கு. சரின்ட்டு இப்போ சாப்பிட்டுட்டு குப்பையை போடலாம் அப்படின்ட்டு போகும்போது சேம் அந்த கருப்பு பூனை அங்கேயே உட்காந்து இவனை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கு. சரின்ட்டு இவன் என்ன பண்ணுறான்னா அந்த குப்பையை போடவே இல்லை. குப்பையை போடலான்னு போனவன் அப்படியே குப்பையை என்ன பண்ணுறான்னா அப்படியே எடுத்துகிட்டு உள்ளே வந்துடுறான். ஓகே இப்போதைக்கு வேணாம், நாளைக்கா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குப்பையை உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுறான். உள்ளே எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கும்ல டஸ்ட்பின்னு, அதில் போட்டுடுறான். போட்டோன்னே இவன் போய் தூங்கிடுறான். திடீர்னு ஒரு நடுராத்திரி அதே மாதிரி ஒரு மணி ஒரு 12:30 2 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த டைமுக்குன்னு பார்த்து வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டவொடனே இவன் டக்குன்னு கண்ணு முழிச்சிடறான். முழிச்சு வந்து பார்க்குறான். வந்து பார்த்தா குப்பை தொட்டிக்குள்ளே ஏதோ ஒரு உருவம் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கு. அது மாதிரி ஒரு சத்தம் கேட்குது, ஏதோ தேடிட்டு இருக்க மாதிரி. டக்குன்னு இவன் லைட்டு போடுறான். இது வீட்டுக்குள்ளே. டக்குன்னு லைட்டை போட்டு பார்க்குறான். பார்த்தா அந்த கருப்பு பூனை வீட்டுக்குள்ளே இருக்குது. எல்லா கதவும் மூடி இருக்குது, எல்லா ஜன்னல் எல்லாமே மூடி இருக்குது. எப்படி அந்த கருப்பு பூனை உள்ளே வந்ததுன்னே அவனுக்கு தெரியல. ஸோ இவன் லைட்டு போட்ட உடனே அந்த கருப்பு பூனை என்ன பண்ணுதுன்னா பயந்து குடுன்னு வீட்டுக்குள்ளே ஓடுது. வீட்டுக்குள்ளே ஓடினோடனே இவனை துரத்துக்கிட்டே அது பின்னாடியே போகிறான். பின்னாடியே போனவொடனே இது வேகமாக கிச்சன் ரூமுக்குள்ளே போயிடுது. அந்த பூனை உள்ளே போய் பார்க்குறான். உள்ளே போய் பார்த்தா அந்த பூனையை காணும். ஆனால் அந்த கிச்சன் ரூம்லேயும் கதவு எல்லாமே மூடி இருக்கு. எங்கே போச்சுன்னே தெரில. அந்த பூனை கதவை திறந்து வைக்கிறான். ஏதாவது சரி உள்ளே இருந்தாலும் பூனை வெளில ஓடிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தா எதுவுமே வரவே இல்லை. அந்த பூனை எங்கேருந்தும் வரவே இல்லை. கத்துறான். லைட் எல்லாம் போட்டு எல்லாத்துலேயும் செக் பண்ணுறான். நைட்டு ஃபுல்லாக செக் பண்ணுறான். எங்கேயுமே அந்த பூனை இல்லை. பார்த்தா இவனோட டஸ்ட்பினையும் அந்த குப்பைத்தட்டி எப்படி செதறி இருக்குமோ அதே மாதிரி செதறி போயிருக்கு. இப்போ என்ன பண்ணுறான்னா எல்லா குப்பையும் அள்ளி எடுத்துன்னு போய் குப்பை தொட்டில் போட்டுட்டு ஏன் இந்த பூனை இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கு நம்மக்கிட்ட, அதான் நம்ம வீட்டையே சுற்றி வருது, என்ன காரணம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா
இப்போ அவன் அந்த பூனை எப்படி துரத்துறது அப்படின்னு யோசிக்கிறான். அப்பதான் அவனுக்கு ஒரு ஐடியா வருது. சரி, அப்பனா நம்ம ஏதாவது சாப்பாடு வைக்கிற மாதிரி அந்த பூனையை கூப்பிட்டு கூண்டில் அடைச்சி அதை நம்ம ஃபர்ஸ்ட் எங்கே பார்த்தோமோ அங்கேயே கொண்டு போய் விட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறான். முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறான்னா, அன்றைக்கி நைட்டு அன்றைக்கி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு வரும்போதே என்ன பண்ணுறான்னா 2 பொட்டலமாக வாங்கிட்டு வந்துடுறான். 2 சாப்பாடு பொட்டலம் வாங்கிட்டு வந்து ஒன்று இவன் சாப்பிட்டுட்டு இன்னொரு பொட்டலத்தை சாப்பிடாம கூண்டில் அந்த பூனையை பிடிச்சிடணும் அப்படி சொல்லிட்டு ஒரு கூண்டு வாங்கிட்டு வந்துடுறான். அந்த கூண்டுக்குள்ளே அந்த சாப்பாடு பொட்டலத்தை வைக்கிறான். வச்சுட்டு வெயிட் பண்ணி பார்க்குறான் அந்த பூனை வருமானு. இவன் போய் வெளில பார்க்கும்போது அந்த பூனை அங்கே இல்லை. சரி, சுற்றி பார்க்குறான், எங்கேயுமே அந்த பூனை இல்லை. வெளியே காம்பவுண்டுக்குள்ளேயே அந்த கூண்டை வச்சுட்டு கூண்டுக்குள்ளே அந்த சிக்கன் பொட்டலத்தையும் வச்சுட்டு இவன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறான். அது வரல. சரின்னு ஒன்று இவன் போய் படுத்துடுறான். பார்த்தோன்னே திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் அதே மாதிரி நடுராத்திரி ஏதோ சத்தம் கேட்குது. வெளியில் ஏதோ பயங்கரமான சத்தம் கேட்குது. அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சத்தமாக இருக்குது. உடனே இவன் வெளில போய் பார்க்குறான். அந்த கருப்பு பூனை அந்த கூண்டுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கு. மாட்டினது மட்டும் இல்லாமல் அது பயங்கரமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சத்தத்தை போட்டுட்ருக்கு. அவனுக்கே பயமாக இருக்குது அந்த சத்தம். ஆனால் இப்பயே எடுத்துன்னு போய் விட முடியாது இல்லையா? ஏர்லி மார்னிங் ஆனவொன்னு இந்த பூனை எடுத்துன்னு போய் நம்ம அதே இடத்துல விட்டுட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அடுத்த நாள் காலைல வந்தவுடனே அந்த பூனை எடுத்து பைக்கில் வச்சுக்கிட்டு போகிறான். அப்போ அந்த பூனை இவன் ஃபேஸையே பார்த்துக்கிட்டே வருது. இப்போ பைக்கில் போகிறோன்னா பயப்படல, சீரலை, எதுவுமே பண்ணல. அமைதியாக உட்காந்து இவன் மூஞ்சியே பார்த்துக்கிட்டே வருது அந்த கருப்பு பூனை. இவனும் வந்து ஃபர்ஸ்ட் அந்த பூனை எங்கே பார்த்தானோ அந்த இடத்துல கொண்டு போயிட்டு அந்த கூண்டை திறந்து விட்டுடுறான். விட்டவனா அது பொறுமையாக போயிட்டு திரும்பி உட்காந்து இவனையே பார்த்துக்கிட்டு இருக்கு. இவன் என்ன பண்ணுறான்னா அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறான். ரெடியாகி வேலைக்கு போயிடுறான். எப்பவும் போல் வேலைக்கு போயிட்டு ரிட்டன் அவன் வந்து அதே மாதிரி வரும்போது ஒரு சாப்பாடு பொட்டலத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு சரின்ட்டு அந்த குப்பை தொட்டில் போடலான்ட்டு அந்த பையை எடுத்துகிட்டு போகிறான். அந்த சாப்பாடு பொட்டலத்தை குப்பை தொட்டில் போடலான்னு போகிறான். அப்போ தான் இவனுக்கு பயங்கரமான ஆச்சரியம் என்னன்னா, அந்த கருப்பு பூனை இப்பவும் அந்த குப்பை தொட்டியில் உட்காந்துட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னா அவனுக்கு ஒன்றுமே புரியல. எப்படி இந்த பூனை இவ்வளோ தூரம் பைக்கில் நம்ம கொண்டு போய் விட்டோம், கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்தது. நம்ம இந்த பூனை வளர்க்க கூட இல்லையே. நார்மலாக ஏதாவது ஒரு பூனை வளர்த்தா கூட ரிட்டர்ன் அது வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த பூனை யாருன்னு தெரியாத பூனை, இது எப்படி இவ்வளோ தூரம் வந்ததுன்னு அவனுக்கு பயங்கரமான ஆச்சரியம். அவனால் கியூரியஸ் தாங்கவே முடியல. சரின்னு அந்த பொட்டலத்தை போட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த பூனையை பற்றி பூனைங்க இந்த மாதிரிலாம் பண்ணுமா அப்படின்னு ஆச்சரியத்தில் அவன் என்ன பண்ணுறான்னா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி பூனைகள்லாம் பண்ணுமா அப்படின்ட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஒரு வித்தியாசமான ஒரு ஆர்டிக்கலை படிக்கிறான். அது என்ன ஆர்டிக்கல்னா, சேமாக ஒரு பூனை வந்து இதே மாதிரி அவங்க வீட்லேயே வந்து தங்கியிருக்கு. இவங்களும் சாப்பாடுலாம் போட்டிருக்காங்க. அது போகவே இல்லை. எங்கே கொண்டு போய் விட்டாலும் மறுபடியும் இவங்க வீட்டுக்கே வந்துடுது. அப்புறம் தான் இவங்க அதை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அது பூனை இல்லை, அது ஒரு ஆன்மா. அன்பை தேடி அலைஞ்சிட்டு இருக்க ஆன்மா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கலை படிக்கிறான். அதை படித்தோன்னே இப்போ அவனுக்கு சேம் டவுட் வருது. அப்போனா இது பூனையாக இல்லாமல் இதுவும் ஒரு ஆவியாக இருக்குமா, இதுவும் ஒரு ஆன்மாவாக இருக்குமா அப்படின்லாம் யோசிக்கிறான். யோசித்தோன்னே அப்போ தான் அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஒரு நாள் நம்ம நைட்டு கூட பார்த்தோமே ஒரு பொண்ணு அங்கே இருந்தது. ஒருவேளை இந்த பூனை தான் அந்த பொண்ணா, அந்த பொண்ணோட ஆன்மா தான் இந்த பூனையாக இருக்கா அப்படின்னு பல கேள்விகள் இவனுக்குள்ள. சரி, இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்னா, அவர் ஃப்ரெண்டு மூலமாக ஒரு மந்திரவாதியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு. இவன் அங்கே போன உடனே அந்த மந்திரவாதி எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. என்னன்னா, நீ ரொம்ப லக்கி, நல்ல வேலை சீக்கிரம் வந்த, இன்னும் ஒரு 4 நாள் விட்டு இருந்தோன்னா நீ அதுக்கு இரையா இருப்ப. நிஜமாக அது வந்து ஒரு ஆன்மா இல்லை, அது வந்து ஒரு மோகினி பிசாசு. அது வந்து யாரை ப்ரொசஸ் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டே இருந்தது, யாரை வந்து சாவடிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது தான் நீ அதோட கண்ணில் பட்ட. அது வந்து ஒரு 3 நாள் உன் வீட்டையே சுற்றி வந்துருந்தது, உன்னை எப்படியாவது போட்டு தள்ளிடலான்னு. ஆனால் நீ எப்படியோ தப்பிச்சுக்கிட்டே இருந்த ஒவ்வொரு வாட்டிக்கும். இந்த தாயத்து இதை கட்டிக்கோ, இதை கட்டிக்கிட்டேன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீ சீக்கிரமாக வந்ததுனால இதை சீக்கிரமாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த தாயத்துன்னு ஒரு தாயத்தும் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு எலுமிச்சை பழமையும் இந்த வீட்டில் மாட்டி போய் அதுக்கப்புறம் அந்த பூனை வீட்டுக்கிட்ட வராது. இதே மாதிரி ஒரு வாரம் பண்ணு, அடுத்து ஒரு 4 நாள் அமாவாசை வரப்போகுது, அதுலேயும் பண்ணு. அதுக்கப்புறம் அந்த பூனை வந்து உன் வீட்டுக்கிட்டேயே வராது, அது பூனையே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்தோன்னா அவனுக்கு பயங்கரமான ஆச்சரியம், எப்படி இப்படிலாம் நடக்குமா அப்படின்ட்டு. உடனே என்ன பண்ணுறான்னா, இவனும் போயிட்டு தாயத்தை கட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த எலுமிச்சை பழத்தையும் மாட்டிட்டு அதே மாதிரி நைட்டு 8 மணிக்கு சாப்பிட்டு அந்த பொட்டலத்தை பார்க்க போகும்போது அந்த பூனை அங்கே இல்லை. அதுக்கப்புறம் அந்த பூனை அவன் பார்க்கவே இல்லை.